பாலிவுட் டைரக்டர் ஆதித்ய தார் இயக்கத்தில் ரன்வீர் சிங், மாதவன், அக்ஷய் கண்ணான்னு ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளமே நடிச்சு போன டிசம்பர்ல ரிலீஸ் ஆன படம் தான் தூரந்தர். இந்த படம் உலகம் முழுக்க 1350 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி இந்திய சினிமாவையே மிரள வச்சுது. முதல் பாகத்துடைய செம்ம ஹிட்டுக்கு அப்புறம் இப்போ 3 மாசத்துல இதோடைய பார்ட் 2 தூரந்தர் தி ரிவெஞ்ச் கடந்த 19ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 49 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த நீளமான படத்துக்கு கலவையான விமர்சனங்கள்லாம் வந்தாலும் வசூலில் பிச்சுக்கிட்டு போகுது. ரிலீஸ் ஆன 4 நாளில் உலகம் முழுக்க 761 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சு இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் லிஸ்ட்டில் சேர்ந்துருக்குது. ஆனால் இந்த சந்தோஷத்துக்கு நடுவில் இப்போ ஒரு பெரிய இடி வந்து விழுந்திருக்குது. இந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் தடை விதிக்கணும்னு சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு அவசர முறையீடு செஞ்சுருக்காங்க. வழக்கறிஞர் ஷீலா அப்படின்றவங்க இதை பற்றி தலைமை நீதிபதி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்தில் அரசியல் ரீதியான ஒரு சார்பான கருத்துக்களும் முரண்பாடான விஷயங்களும் நிறைய இருக்குது. இப்போது எலெக்ஷன் டைம் அமலில் இருக்கிறதுனால இந்த படம் மக்களுடைய வாக்குப்பதிவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தடை விதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட நீதிபதி, முதல்ல இதை முறையான மனுவாக தாக்கல் செய்யுங்க, அதுக்கப்புறம் நம்ம விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாரு. மனு தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தூரந்தர் 2 படத்தினுடைய கதி என்னன்றது தெரியும். எலெக்ஷன் நேரத்தில் இந்த ரன்வீர் சிங், மாதவன் படம் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறது இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம டாபிக் ஆயிடுச்சு.